ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். கிச்சன்ல இன்னைக்கு என்ன டிப்ஸ்னா, நம்ம நான்வெஜ் சாட்டர்டே, சண்டே ஆனா நான்வெஜ் எடுப்போங்க. நான்வெஜ் எடுத்து கறி வைக்கும்போது, அதில வந்து நம்ம வெங்காயம், தக்காளி வதக்குவோம் பாருங்க. வெங்காயம், தக்காளி வதக்கும்போது, கொஞ்சமா நம்ம காரத்துக்கு தகுந்தபடி நம்ம வரமிளகாவோ, அல்லட்டா காஷ்மீர் மிளகாவோ போடும்போது, நம்ம என்ன செய்யணும்னா, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணணுங்க. ஃப்ரை பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் சிக்கன ஆட் பண்ணணும். கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணுங்க. ஒரு 4 நிமிஷம், 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்க. நல்ல கலர் கிடைக்குங்க உங்களுக்கு. பார்க்கறதுக்கே சாப்பிட தூண்டுங்க. அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வரமிளகாய் தூள் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணோம்னா, அந்த குழம்பு வந்து நல்ல கலரா கிடைக்குங்க. அதுக்காண்டி காரத்துக்கு தகுந்தபடி மிளகாவ நான் இப்பவுமே ஆட் பண்ணிக்கிடுறேன். இந்த மாரி பண்ணி பாருங்க. சூப்பரா கிடைக்குங்க உங்களுக்கு. பார்த்தாலே நாக்குல எச்சி ஊறுங்க. அந்த அளவுக்கு நல்ல கலர்ஃபுல்லா கிடைக்கும். வெங்காயத்தோட போட்டு இந்த மாரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. சிக்கனை போட்டு நம்ம வேக வைக்கும்போது இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குங்க. பார்க்கையிலே சாப்பிட தோண்டும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாட்டு குழம்பும் இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சிக்கன் குழம்பா இருந்தாலும் சரி, மட்டன் குழம்பா இருந்தாலும் சரி, மீன் குழம்பா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பண்ணுங்கங்க. டிப்ஸ் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.